ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சரியில்லை, கண்மணியும் அன்பும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெயிலில் விறகடுப்பில் சமைச்சுன்னு இருக்காங்க அன்பும் நலனும் சின்னசாமியும். நலனும் சின்னசாமியும் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப முடியல, வாடா நம்ம போய் ஓபி அடிக்கலாம், வந்து கேட்டால் விறகு ஒழுங்காக எரியல, எரிஞ்சா செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிழல்ல உட்காந்துடுறாங்க. இங்கே அன்பு பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே சமைச்சுன்னு இருக்காங்க, அவராலேயும் ரொம்ப முடியல. அப்புறம் தான் வராங்க. என்னாச்சு அன்பு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வெயில் அனல், நெருப்பும் அனல் ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போனாவும் தண்ணி குடிங்க, சரி வாங்க போயிட்டு உக்காருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லியும் யாரும் கேட்க மாட்றாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க உக்காரலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை கண்மணி பார்த்தா திட்டுவாங்க, நீங்கள் போங்கன்றாங்க. இல்லை நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறத பார்த்தா என்ன வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்க, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்புக்கு ரொம்ப முடியாமல் ஆகிற மாதிரி ஆகுது. அப்புறம் நான் கூப்பிட்டு வந்து நிழல்ல உட்கார வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ஒரு அட்டையை எடுத்து காற்றும் விசிறாங்க. இப்போ ஓகேவா அன்புன்றாங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்மணி தேன்மொழி கிட்ட மல்லிகை ஐட்டம்லாம் சொல்லியிருந்தனே வந்துச்சா தேன்மொழி அப்படின்றாங்க. கண்மணி வந்துச்சுன்றாங்க. அன்பு வர்றதை பார்த்து கண்மணி பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்கிறத விட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்றாங்க. இல்லை விறகடுப்புலலாம் என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடியலன்னா என்ன சொல்கிறது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் செய்யுங்கன்றாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா, ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது, போய் ஒழுங்காக வேலையை செய்யுங்கன்றாங்க. இந்த வெயிலெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. ஓ நீ முதலாளியாக இருந்தவங்க தானே, இந்த வெயிலெல்லாம் முடியாதுன்றீங்க அப்படின்றாங்க. வெயிலில் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு முதலாளியாக தான் இருக்கணும் ஏசி ரூமில் உட்கார்றதுக்கு. ஓ நீங்களாம் பணக்கார இல்லை, அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலை செய்கிறத பற்றி பேச சொன்னால் எதுக்கு பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசினிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை என்ன பின்ன வேலையை செய்ய சொன்னால் வெயில் அப்படி இப்படின்றீங்க, செய்ய முடியலனா கிளம்புங்க அப்படின்றாங்க. நீ எதுக்கு என்ன கிளம்ப சொல்கிற, நீ சொல்லியா நான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தேன், என்னை ஜீவா தான் ஒரு செஃப்பாக என்னை கொண்டு வந்தார், அவர் சொல்லட்டும் நான் போகிறேன், நீ சொன்னாலாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி அன்பு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா ஜீவாவோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பார்க்க வந்திருக்காங்க. வாம்மா நீ எதுக்குமா இங்கெல்லாம் வந்த அப்படின்றாங்க. இல்லை உங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோடனே நான் வரேன்னு சொன்னேன், ஜீவா தான் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. பாத்தியம்மா என் மேலே எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்றாங்க. உன்னை என்ன பின்ன ஒரு பொண்ணு தான் எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்றாங்க. என்ன குறை வச்சுருக்கேன் நானுன்றாங்க. இல்லை அம்மா போட்டிருக்க ட்ரெஸ் எத்தனை நாள் ஆச்சு மாற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான்மா ஒரு நர்ஸை வச்சுருந்தேன்ல நான், ஏன் அவங்க மாற்றி விடலையா அப்படின்றாங்க. காசுக்கு பார்க்குறவங்களும் பாசத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா ஜீவாவை நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்மணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா டிஃபன் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நலனும் சின்னசாமியும் பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி, சாம்பார் ரெடி இல்லை, கிச்சடி ரெடி, மெதுவடை ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க. என்ன நக்கல் அவங்களுக்கு அப்படின்றாங்க. இன்னும் வேலையை முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கண்மணி கேட்குறாங்க. அதுக்கு சின்னசாமி பார்த்தீங்கன்னா என்ன 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. என்னது 3/4 மணி நேரம் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னங்க இந்த காலத்தில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறதில் நீங்கள் விறகடுப்பில் செய்யன்னு சொல்லும்போது அவ்வளோ நேரம் தான் ஆகும், அது இப்போதைக்கு முடியாது, நாங்கள் கொஞ்ச நேரம் ஏசி காற்றுல உக்காந்துட்டு போகலான்னு வந்தோம், வாடா நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் உக்காந்துடுறாங்க. அப்போ கண்மணி பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்ட்டி இதெல்லாம் எப்படி சமைச்சு முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பெரியசாமி கிட்ட கேட்குறாங்க. அன்பு இன்னும் வரலையே, என்ன வரலையா, கால் பண்ணி கேளுங்க, நான் ஏற்கனவே கால் பண்ணிட்டேன் அவங்க எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி தெரியலையே அப்படின்றாங்க. அதுக்கு சின்னசாமி நல்லன்னு பார்த்தீங்கன்னா அவன் உஷாராக இருக்கான், அந்த வெயில் யார் செய்யறதுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு இருக்கான் போல், ஃபோன் அடித்தா கட்டாயப்படுத்தி வர வச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்காமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி சின்னசாமி சொல்கிறாங்க. இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அப்போ அன்போட வீடு வெளியே பூட்டாமல் இருக்குது. வீடும் வெளியே பூட்டலையே, அப்போ வரும் வீட்டில் தான் இருப்பார் போல், என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கினே உள்ளே போகிறாங்க. வாமா கண்மணி ஏன் இப்போ தான் வரேன்றாங்க. இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா வெளியவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை காலையிலேருந்து நீங்கள் அன்புவை இங்கே பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இல்லையே பார்க்கலையேன்றாங்க.
அவங்க சித்தியும் கேட்குறாங்க, "சித்தி நீங்க பார்த்தீங்களா?" "இல்ல நானும் பார்க்கல" அப்படின்றாங்க. "ஏன் என்னாச்சுன்றாங்க?" "இல்ல எனக்குள்ள இருக்கிற யோசனை வேறன்றாங்க." "உனக்குள்ள இருக்கிற யோசனைய சொன்னா தானம்மா நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும்" அப்படின்றாங்க. "இல்ல அன்பு இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரல, கால் பண்ணாலும் எடுக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "அன்புவ பத்தி பேசினாலே நீ டென்ஷன் ஆகுவ. இப்ப என்ன அன்புவ பத்தி விசாரிக்கிற?" அப்படின்றாங்க. "இல்ல அவரு வீட்ல இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்காரா என்னன்னு தெரியல. வெளிய போயிருந்தா வீடு லாக் பண்ணியிருக்கணுமே! வெளிய லாக் பண்ணல. அதனால தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி எங்கேயாச்சும் போயிருப்பாரு விடுமா." "இல்லம்மா நான் கால் பண்ணி எடுக்கல. ஓகே. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கால் பண்ணியும் ஏன் அவரு எடுக்கல. அதனால தாம்மா கேட்டேன்" அப்படின்றாங்க. "சரி விடுமா எங்கேயாச்சும் போயிருப்பாரு பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ தான் இந்த குவார்ட்டர்ஸ்குள்ளேயே யாரும் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு காட்டிக்கக்கூடாதுன்னு சொன்னல்ல. சரி பார்க்கலாம் இரு நம்ம வெயிட் பண்ணலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் தூங்க போறாங்க. கண்மணி வெளியவே எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. "என்னடி வெளிய எட்டி பார்த்துன்னு இருக்க? வந்து தூங்கு வா டைம் ஆகுதுன்றாங்க." "நீங்க தூங்குமா எனக்கு தூக்கம் வரலன்றாங்க." அவங்க சித்தி கேட்டா, "சித்தப்பா எங்க போனாரு? ஆளே காணோம்" அப்படின்றாங்க. "சித்தப்பா ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காரு. வருவாரு" அப்படின்றாங்க. "வருவாரா? அங்கேயே தங்குவாரா?" அப்படின்றாங்க. "தெரியல எதுவும் சொல்லல. வந்துருவாருன்னு தான் நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி முடிக்கிறாங்க. கண்மணி அன்போட வீட்டுக்குள்ள அன்பு இருக்காரா என்னன்றத போய் பார்ப்பாங்களா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.